அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்னேட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற இந்த காணொலி சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கேள்வி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டம், ஆங்கிலத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு கேள்வி பார்க்க போறோம். என்ன கேள்வி சார் அப்படின்னு சொன்னா, ஒரு தொடர் RLC சுற்றில் 100 ஓம் மின்தடைக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு 40 வோல்ட் ஆகும். ஒத்ததிர்வு எண் ஒமேகா ஆனது 250 ரேடியன் பெர் செகண்ட். C இன் மதிப்பு 4 மைக்ரோஃபாரட் எனில் Lக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? எப்படி சார் போடுறது? வழக்கம் போல 4 தெரிவுகள், 600 வோல்ட், 4000 வோல்ட், 400 வோல்ட், 1 வோல்ட். இப்போ எல்லின் குறுக்கே மின்னழுத்தம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, VL is equal to I into XL. Okay, that is equal to I into omega. ஏன்னா XL அப்படிங்கிறது என்னது, நம்ம ஒரு சுருள் கொடுக்கக்கூடிய அல்லது மின் தூண்டியை கொடுக்கக்கூடிய மின் மறுப்பு. ஓகே, so XL so XL is equal to omega. ஆனா ஒத்ததிர்வுல தான் இந்த என்ன இருக்குது, சுற்று இருக்குது. ஒத்ததிர்வின் போது எப்படி இருக்கும், என்ன கண்டிஷன்? ஒத்ததிர்வுனாலே XL is equal to XC அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? XL எவ்வளவு? ஒமேகா L இப்பதான் பார்த்தோம். XC எவ்வளவு படிச்சிருக்கிறோம்? 1/ωc. இதுல ஒமேகா என்பது என்ன சார்? ஒத்ததிர்வு அதிர்வு எண் ஒமேகா. Lங்கிறது என்னது சார்? தூண்டியினுடைய தன் மின் தூண்டல் எண். நமக்கு கொடுக்கல, ஆனா C கொடுத்திருக்காங்க. C இன் இதனுடைய மதிப்பு 4 மைக்ரோ. அப்ப XL XC சமம்ங்கிறதுனால XC கண்டுபிடிச்சாலே XL கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ ஒத்ததிர்வின் போது XL is equal to XC. அப்ப XC என்ன ஃபார்முலா? 1/ωc. அப்ப 1/ω எவ்வளவு சார்? 250 ரேடியன் பெர் செகண்ட். இன்றைக்கு திறன் எவ்வளவு சார்? C 4 மைக்ரோஃபாரட், அதாவது 4 இன்டு மைக்ரோனாலே 10 பவர் மைனஸ் 6. So 4 into 10. அப்ப 4 into 250 எவ்வளவு? 1000. அப்ப இந்த -6 மேல கொண்டு போனா 10 power plus 6 divided by 1000. That means what? 1000 போச்சுன்னா 10 power plus 3. அப்படின்னா என்ன சார்? 1000. சரியா? அப்ப XC யும் XL யும் சமம்ங்கிறதுனால XL is equal to 1000 வோல்ட். ஒத்ததிர்வின் போது மட்டும். சரியா? இப்ப ஒத்ததிர்வின் போது மின்தடை யாரின் குறுக்கே மின்னழுத்தம் V is equal to 40 வோல்ட் கொடுத்திருக்காங்க. அதனால மின்தடை யார் is equal to 100 ஓம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா கரண்ட் எவ்வளவு சார் இருக்கும்? பொதுவாக AC சுற்றில் சீரிஸ் சர்க்யூட்ல மின்னோட்டம் என்பது V/Z ன்னு போடுவோம். ஆனா ஒத்ததிர்வின் போது இந்த Z என்பது V/R ஆகும். ஏன் சார் அப்படி? அதாவது ஒத்ததிர்வின் போது மேக்சிமம் கரண்ட், பெரும மின்னோட்டம் பாயும். அதுக்கு ஃபார்முலா, ஏன்னா இந்த மின்மறுப்பு சொல்றோம் இல்லையா, மின்னெதிர்ப்பு, இந்த மின் தூண்டி கொடுக்கக்கூடிய மின்மறுப்பும் மின் தேக்கி கொடுக்கக்கூடிய மின்மறுப்பும் ஒன்றை ஒன்று சமன் செய்துவிடும். அதனால V/Z V/R. V/R பொறுத்தப்படுத்த நமக்கு V is equal to 40 வோல்ட் கொடுத்திருக்காங்க, R is equal to 100 ஓம் கொடுத்திருக்காங்க. அப்ப I is equal to 0.40 /100 0.4 ஆம்பியர். நமக்கு என்ன வேணும்? மின் தூண்டிக்கு கிடைக்கக்கூடிய அந்த மின்னழுத்தம், வோல்டேஜ். So VL is equal to I into XL. I எவ்வளவு சார் தான் கண்டுபிடிச்சோம்? 0.4. XL எவ்வளவு சார்? போன ஸ்லைட்ல கண்டுபிடிச்சோம் 1000. 0.4 into 1000 it is equal to 400 வோல்ட் என்பது சரியான விடை. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள மூன்றாவது தெரிவு, மூன்றாவது ஆப்ஷன், மூன்றாவது விடை சரியான விடை. சரியா? ஒரு சுவாரஸ்யமான ஒரு கணக்கு பார்த்துக்கிறோம். அடுத்த காணொலியில வந்து நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி வந்து நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.